சரீரம் கஷ்டப்படும். சுற்றி இருக்கிறவங்க அப்போது கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுதானே கர்மத்துடைய அமைப்பு. இங்கே இந்த உலகத்தில் நம்ம அவங்க கர்மத்தினை இவங்க மூலமாக இப்படி அனுபவித்து தீர்த்துறதுக்கு, இல்லைன்னா நான் மட்டும் தனியே இருந்து நான் எப்படி கர்மத்தினை அனுபவிக்க முடியும்? அனுபவிக்கலாம், தனியாக இருக்கிறவன் அனுபவிக்கிறான். பட் பொதுவாக பார்த்தா சேர்ந்து வாழறோம் அவங்கள மூலமாக. இப்போ காட்டில் தனியாக இருக்கிற ஒரு ரிஷியோ மகாத்மா, காட்டில் தனியாக போய் இருக்கணும் தான் ராமர் இவங்க 3 பேர் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு சேர்ந்து கஷ்டங்கள் வந்துடுச்சு. சரி, ஒருத்தர் தனியாகவும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாரும் இல்லை, தனியாக இருக்கார், தபஸ்ன்னு சொல்லி காட்டில் வாழ்கிறார். அவங்களுக்கு தொந்தரவு வரும், மிருகங்களினால தொந்தரவு வரும், ராட்சசனால தொந்தரவு வரும், எப்படியாவது வரலாம். சரி, பதில்